சொத்துக்களை சூறையாட கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை முன்னர் தானம் கொடுத்ததை கொள்ளையடிக்கும் திட்டத்தை குப்பையிலே தூக்கி போட்டு செல்வ கணபதி வக்ஃபு வாரியத்திற்கு உறுப்பினரா என்ன கொடுமை நியமிப்பது நியாயம்தானா? புதுச்சேரி ரங்கசாமி நிர்வாகமே இந்த செயலை செய்வதற்கு இஸ்லாமியர்கள் மட்டும் நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களில் அந்த உறுப்பினர்களில் இன்றைக்கு RSS சேர்ந்த செல்வ கணபதி என்பவரை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். RSS பின்புலம் கொண்டு பிஜேபியின் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வ கணபதி அவர்கள் இஸ்லாம் மக்களுக்கு எதிராக பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார் என்பதை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முன்னோட்டமாக இதை இன்றைக்கு என்ஆர் பிஜேபி கூட்டணி இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடைமுறையாக செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இதை கண்டித்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆர்ப்பாட்டம் பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு போராட்டமாக மாறும். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இதை நாடு முழுவதும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிற மாநிலங்களில் RSS சிந்தனை கொண்டவர்களை வக்ஃபு வாரியத்தில் நுழைப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னெடுப்பாக பாண்டிச்சேரியில் இதை இவர்கள் செய்கிறார்கள். இதை தடுக்கக்கூடிய விதத்தில் நாடு முழுவதும் திகைக்கக்கூடிய போராட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம். உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் நாங்கள் வழக்கு தொடர்ந்து இந்த செயல் திட்டத்தை உடனடியாக தடைபெறுவதற்கான வழக்குகளை நாங்கள் தொடர்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.